ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, வஜ்ரகோஷம் சிம்மவாகினி என்று சொல்லிக்கொண்டுதானே இந்த பதிவினை தொட்டாய்? அதிலிருக்கும் பேரதிர்ஷ்டம் பெற்றுக்கொள் என் தங்கமே. உன் பக்தியாலும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையாலும் நான் என்னையே மறந்து உன் கவலைகளையெல்லாம் வந்த வழி தெரியாமல் திருப்பி அனுப்பி வைத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வரவைக்க உனக்காகவே இந்த பரிசு பெட்டியை அனுப்பியுள்ளேன். என் பொற்கரங்களால் உன் குடும்பத்தை கரை போல் பாதுகாத்து உன் துயரையெல்லாம் தொடத்தெறிந்து உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறையும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ இதுவரையில் அனுபவித்திராத மகிழ்ச்சியும் நிம்மதியும் சந்தோஷமும் அடையும்படி பேரதிர்ஷ்டத்தை நான் அனுப்பி இருக்கிறேன் என் செல்லமே. உன் எண்ணமே நீ யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்டும். எப்பொழுதும் உன்னை பற்றி உயர்வான எண்ணங்களை நீ யாருக்கும் சளைத்த பிள்ளை கிடையாது தானே. பிறகு எதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ள யோசிக்கிறாய்? எப்பொழுதும் உயர்வாகவும் மதிப்புள்ளவனாகவும் உன்னை நீயே நினைக்க கற்றுக்கொள். முதலில் உன்னால் எல்லாம் முடியும் என்று நீ நம்பு. உள்ளங்கையில் இருக்கும் நெல்லிக்கனி போல உன் வாழ்க்கையை இனிப்பானதாக நான் மாற்றப் போகிறேன். ஆழம் தெரியாமல் காலை விடாதே என்பது போல் உன் வாழ்வில் எதையும் மேலோட்டமாக நினைத்து செய்து விடாதே. நடக்கும் எல்லா விஷயங்களும் உன் வாழ்வில் பல காரணங்களோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. உன்னை சுற்றி இருப்பவர்களும் சில காரணங்களுக்காகத்தான் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்தாலும் எதை பேசினாலும் ஆழ்ந்து யோசித்து அதை செய்வதே உனக்கு சரியானதாக இருக்கும். நம்பிக்கையையும் பக்தியையும் உன்னிடம் அளவுக்கு அதிகமாகவே கண்ட நான் உன் வாழ்வில் முன்னேற்றத்தையும் அளவுக்கு அதிகமாக கொடுக்க போகிறேன் என் செல்லமே. அதே நேரத்தில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். 4 பேர் நன்றாக இருந்தால் அவரை சுற்றி இருக்கும் 4 பேர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். விமர்சனங்களையும் அளவுக்கு அதிகமான வார்த்தைகளையும் அவர்கள் மேல் கொட்டி வீசுவார்கள். அதேபோல் உன்னை பற்றி எழுகின்ற விமர்சனங்களையும் கண்டும் காணாமல் கடந்து போக கற்றுக்கொள். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை உனக்குள் இருந்தாலே நிச்சயமாக உன் வாழ்வில் நீ வெற்றி பெற்று விடுவாய் என் செல்லமே. எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் உன்னுடைய நீண்ட நாள் ஆசை நிறைவேறும்படியும் நான் உனக்கு பரிசு பெட்டியை அனுப்பியுள்ளேன். உன்னுடைய அற்புதமான வாழ்விற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நீ நினைத்ததை எல்லாம் நடத்தி கொடுக்கும் அந்த நல்ல நாள் வந்துவிட்டது என் செல்லமே. இதோ உனக்காக நான் அனுப்பியிருக்கும் பரிசு பெட்டியை பெற்றுக்கொள். நான் கொடுக்க போகும் தீர்ப்பு இதுதான். உன் வாழ்வில் நிரந்தரமானது. ஒரு நொடியில் உன் தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் சக்தி படைத்தது. நான் சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாகவே உன் வாழ்க்கையை மாற்றியமைப்பேன். எல்லாமே நல்லதாக நடக்கும். உன் அன்பாலும் பக்தியாலும் பாசத்தாலும் உருகி போய் இருக்கின்றேனே. உன்னை பார்க்க வரப்போகிறேன். நீ கேட்டதையெல்லாம் என் கரங்களால் நான் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். நீ திரும்பி பார்த்தால் நீ கஷ்டப்பட்ட நாட்களும் நீ கடந்து வந்த நாட்களும் எல்லாமே உனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்த நாட்கள் என்று புரியும். யோசித்துதான் பாரேன். நீ செய்யும் முயற்சியையும் பயிற்சியையும் ஒருபோதிலும் நிறுத்தி விடாதே. எந்த விஷயத்தை செய்தாலும் அதை தொடங்கும் போது உனக்கு வெற்றி கிடைக்காது. ஆனால் அதை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அதன் முடிவில் மிகப்பெரிய வெற்றி நீ அடைவாய் என்பதை நான் உனக்கு உறுதியாக சொல்கிறேன். வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை அழிப்பதற்காகவோ உன்னை துன்புறுத்துவதற்காகவோ வரவில்லை என்பதை நீ முழுமையாக புரிந்துகொள். உனக்குள் மறைந்திருக்கும் வழியை உனக்குள் ஒளிந்திருக்கும் உன்னுடைய பலத்தையும் வெளிக்கொண்டு வரதான் உன்னுடைய வாழ்வில் இந்த சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தோல்வி உன்னை துரத்தும் போது சோர்ந்து போகாதே. தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் அந்த தோல்வி கூட உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் என் செல்லமே. கடலளவு உன்னை தேடி துன்பம் வந்தாலும் நீ கவலைப்பட வேண்டாம்.
கரையில் உன் வராகி அன்னை நான் நின்று என் கரங்களை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றுவேன். எப்படி முன்னேறப் போகிறோம், எப்படி வாழ்க்கையை வாழப் போகிறோம், எப்படி இந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்கப் போகிறோம் என்று நீ கவலைப்பட வேண்டாம். விரைவில் உன் வாழ்வில் நல்ல மாறுதல்களை நான் ஏற்படுத்துவேன். எல்லா விஷயங்களும் சரியாகி உனக்கான மங்கள காரியங்களும் மங்களகரமாகவே நிறைவேறும். உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் நான் நிறைவேற்றுவேன். என் செல்லமே, நீ நினைத்த காரியங்களை உன்னால் அடைய முடியும். அந்த காரியத்தை உன்னால் செய்து முடிக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு நீ இருந்தால் உன் நம்பிக்கையை நான் உண்மையாக்கி காட்டுவேன். உன் வாழ்வில் நடந்த நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல நோக்கத்திற்காகத்தான் உன் வாழ்வை அனுமதித்தேன் என்பதை நீ விரைவில் புரிந்து கொள்வாய். உன் பிரச்சனைகளுக்கான விடியலை நோக்கிதானே நீ தினமும் காத்திருக்கிறாய். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. உன் எண்ணங்கள் அனைத்தும் விரைவில் நிறைவேறும். உன் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து நடந்தால் போதும். உன் இருப்பிடம் தேடி நானே வருவேன் என் செல்லமே. சவால்கள் வரும்போது உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகள் உனக்கே தெரியும். அதனால் வாழ்வில் வரும் வருத்தங்களையும் கஷ்டங்களையும் பெரிதாக நினைத்து வருத்தப்படாதே. எல்லாம் உனக்கு இடப்பட்ட சவால் என்று நினைத்து கொண்டால் அந்த சவாலை சரி செய்ய உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமையை வெளிவருவதை உன்னால் உணர முடியும். நிறைய சிரித்து பேசு, கஷ்டங்கள் தானாக குறைந்து போகும். கொஞ்சம் சிந்தித்தால் துன்பங்கள் தானாக கரைந்து போகும். சிரிக்கவும் சிந்திக்கவும் மறக்காதே என் தங்கமே. காகிதம் என்பது மிகவும் லேசானது. ஆனால் அதில் பலம் பொருந்திய என்னுடைய நாமத்தை எழுதினால் அது மிகவும் வலியதாக மாறிவிடுகிறது அல்லவா? அதுபோலதான் உன் மனதும் உன் வாழ்க்கையும். அவை மிகவும் சாதாரணமாக விஷயமாக உனக்கு தோணலாம். ஆனால் உன் மனதிலும் வாழ்விலும் எப்பொழுதும் நீ என்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுதே நீ சாதனை படைக்க தயாராகிவிட்டாய் என்றுதான் அர்த்தம். எந்த பறவை தனியாக பறக்கிறதோ அதற்குத்தான் உண்மையிலே வலிமை அதிகம். அப்படித்தான் இப்பொழுது தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய வாழ்வை மிக பலமானதாக நான் அமைத்து கொடுக்க போகிறேன். உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே நான் மீண்டும் கொடுப்பேன் என்பதை நீ மறவாதே. செடியில் ஈரம் இருக்கும் வரை அதில் இருக்கும் இலை ஒருபோதுமே உதிராது. அதேபோல்தான் உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கும் வரை நீ ஒருபோதுமே தோற்று போக மாட்டாய். என் தங்கமே, தோல்வி அடைந்தபோது நீ கீழே விழுந்தபோதும் உன்னை பார்த்து சிரித்த கண்கள் எல்லாம் இப்பொழுது நீ எழுந்து நின்று ஜொலிப்பதை பார்க்கும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையை மிக உயரமானதாக நான் மாற்றி அமைக்கப் போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கும் கஷ்டங்களை யாரும் புரிந்து கொள்ளப் போவதில்லை. நீ வாழ்வதும் உன்னுடைய வாழ்வை வாழ்வதற்காகத்தானே தவிர மற்ற எல்லோருமே ஒவ்வொருவராக உன்னுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லவே. பிறகு எதற்காக நீ மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய்? வேண்டாம் செல்லமே. உன்னை நீ புரிந்து கொண்டால் போதும். உன் வாழ்க்கை என்ன என்பதை புரிந்து கொண்டு நீ தெளிவாக வாழ முயற்சி செய்தால் போதும். நீ கற்றுக்கொண்ட பாடத்தை விட நீ கடந்து வந்த பாதைதான் உனக்கு வாழ்க்கையை புரிய வைக்கும். நரகமும் சொர்க்கமும் உன் ஒழுக்கத்திலும் பழக்கத்திலும் தான் இருக்கிறது. உன் வாழ்க்கையை நீ சொர்க்கமாக மாற்றிக்கொள்ளப் போகிறாயா, நரகமாக மாற்றிக்கொள்ளப் போகிறாயா என்பதை யோசித்து ஒழுக்கத்துடன் நல்ல பழக்கத்துடன் உன் வாழ்க்கையை வாழ்ந்து பார். தூக்கம் வரும்பொழுதே தூங்கிவிடு என் செல்லமே. அதற்கு பிறகு நீ எப்பொழுது பார்த்தாலும் யோசித்து கொண்டேதான் இருக்கப் போகிறாய். நான் சொல்வதை சிந்தித்து கொண்டேதான் இருக்கப் போகிறாய். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கொண்டு தூக்கம் வரும்போது தூங்கி விடு. தூக்கம் வரும் வேளையில் கண்களை மூடி தூங்கிப்பார். இப்பொழுதெல்லாம் நீ சரியாக சாப்பிடாமலும் தூங்காமலும் கஷ்டப்படுவதை பார்த்து நான் அல்லவா மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதனால் நான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன். உனக்கான அற்புத பரிசு பெட்டியை அனுப்பியுள்ளேன். இனி உன் வாழ்வில் அப்பேரதிர்ஷ்டம் வந்து சேர்ந்து உனக்கான பெரும் மகிழ்ச்சியை நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். வேஷம் போடுபவர்களின் பாசத்தை நம்பி விழுந்து விடாதே.
உனக்கான உண்மையான பாசத்தையும் ஆசீர்வாதத்தையும் நான் கொடுப்பேன் என் தங்கமே. எதற்காகவும் நீ கவலைப்பட வேண்டாம். எதை நினைத்தும் நீ கலங்க வேண்டாம். நான் உன்னோடே இருக்கிறேன். உனக்காகவே இருக்கிறேன். நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.